ஏழாம் வகுப்பு பாலிட்டி. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை முதலில் உருவாக்கியவர் ஏ.வி. டைசி. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை முதலில் உருவாக்கியவர் ஏ.வி. டைசி. சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எந்த நாட்டில் உள்ளது? இங்கிலாந்து மற்றும் இந்தியா. சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எந்த நாட்டில் உள்ளதுன்னா இங்கிலாந்து. இந்தியாவிலும் சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு பின்பற்றப்படுகிறது. சட்டத்தின் ஆட்சி என்றால் என்ன? சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். சட்டத்தின் ஆட்சி என்றால் என்ன? சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது? 1952. இந்தியாவில் முதல் பொது தேர்தல் 1952 நடைபெற்றது. அப்போ இந்தியாவின் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. 1952 நடைபெற்ற இந்தியாவின் முதல் பொது தேர்தலிலே பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. சுவிட்சர்லாந்து நாட்டில் எப்போது பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டதுன்னா 1971. இந்தியாவில் 1952, சுவிட்சர்லாந்தில் 1971. இந்தியாவில் எத்தனை வயது நிரம்பியவர் தேர்தலில் போட்டியிடலாம்? 25 வயது. இந்தியாவில் எத்தனை வயது நிரம்பியவர் தேர்தலில் போட்டியிடலாம்? 25 வயது. பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது? 50%. பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது? 50%. யுனிசெஃப் நிறுவனம் பெண்களுக்கு பாலின சமத்துவம் கொடுக்க வேண்டும் என்று எப்போது அறிவித்தது? 2017 ஆண்டு நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது 5வது குறிக்கோள். யுனிசெஃப் நிறுவனம் பெண்களுக்கு பாலின சமத்துவம் கொடுக்க வேண்டும் என்று எப்போது அறிவித்தது? 2017 ஆண்டு நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது 5வதாக குறிக்கப்பட்டுள்ளது. சமத்துவ உரிமை. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் எத்தனாவது விதிகள் வரை குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆர்டிக்கல் 14 to 18 வரை. சமத்துவ உரிமை 14 to 18. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டுடன் சமமான பாதுகாப்பு வழங்கும் கூறி சட்ட விதி எதுன்னு கேட்டால் 21 சட்ட விதி. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டுடன் சமமான பாதுகாப்பு வழங்க கூறும் சட்ட விதி எதுனா ஆர்டிக்கல் 21. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் ஆர்டிக்கல் 14. பாகுபாட்டை தடை செய்யும் சட்ட விதி ஆர்டிக்கல் 15. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் ஆர்டிக்கல் 14. பாகுபாட்டை தடை செய்யும் சட்ட விதி ஆர்டிக்கல் 15. பொது வேலைகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளித்தல் ஆர்டிக்கல் 16. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் ஆர்டிக்கல் 14. பாகுபாட்டை தடை செய்யும் சட்டம் ஆர்டிக்கல் 15. பொது வேலைகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளித்தல் சட்டம் ஆர்டிக்கல் 16. தீண்டாமை ஒழிப்பு ஆர்டிக்கல் 17. தீண்டாமை ஒழிப்பு ஆர்டிக்கல் 17. பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதல் தடை செய்கிறது சட்ட விதி ஆர்டிக்கல் 18. பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதல் தடை செய்கிறது ஆர்டிக்கல் 18. இந்தியா எந்த வருடம் மக்களாட்சி நாடானது? 1950. இந்தியா எந்த வருடம் மக்களாட்சி நாடானது? 1950. மக்களாட்சி முதுகெலும்பாக இருப்பது அரசியல் கட்சிகள். மக்களாட்சி முதுகெலும்பாக இருப்பது அரசியல் கட்சி. அரசியல் கட்சி எத்தனை கூறுகளை கொண்டது? 3 தலைவர்கள். அரசியல் கட்சி எத்தனை கூறுகளை கொண்டது? 3 தலைவர்கள். ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவது எவ்வாறு எனில் 5 ஆண்டுகள் அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவது எப்படின்னு கேட்டால் 5 ஆண்டுகள் அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும். வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் 6% ஓட்டுகளை இறுதியாக நடைபெற்ற தேர்தலில் பெற்றிருக்க வேண்டும். வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் 6% ஓட்டுகளை இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் பெற்றிருக்க வேண்டும்.
ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவது எப்படின்னு கேட்டால் 5 ஆண்டுகள் அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும். நெக்ஸ்ட் வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் 6% ஓட்டுகளை இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் பெற்றிருக்க வேண்டும். இந்த 2. ஒரு கட்சி ஆட்சி முறை கொண்ட நாடு எது? சீனா, வடகொரியா, கியூபா. ஒரு கட்சி ஆட்சி முறை கொண்ட நாடு சீனா, வடகொரியா, கியூபா. இரு கட்சி ஆட்சி முறை கொண்ட நாடு எது? பிரிட்டன், அமெரிக்கா. ஒரு கட்சி சீனா, வடகொரியா, கியூபா. இரு கட்சி பிரிட்டன், அமெரிக்கா. பல கட்சி ஆட்சி முறை கொண்ட நாடு இந்தியா, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே. பல கட்சி ஆட்சி இந்தியா, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே. இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அமைப்பு ஆகும். இந்திய தேர்தல் ஆணையம் என்பது சுதந்திரமான சட்டப்படியான அமைப்பு ஆகும். இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு சட்டம் எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது? 1968. தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு சட்டம் எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது? 1968. எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்கப்படும் அந்தஸ்து கேபினெட். எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்கப்படும் அந்தஸ்து கேபினெட். அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து தான் கேபினெட் அந்தஸ்து. மகாராஷ்டிரா மாநிலம் சிவசேனா கட்சி. மகாராஷ்டிரா மாநிலம் சிவசேனா கட்சி. ஜார்க்கண்ட் மாநிலம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி. இந்த 2 கட்சிகளின் சின்னம் வில் மற்றும் அம்பு. மகாராஷ்டிராவுக்கு சிவசேனா கட்சி, ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி. இந்த 2 கட்சியோட சின்னம் வில் மற்றும் அம்பு. இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் அமைந்துள்ளது. இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எதுனா புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் அமைந்துள்ளது. இந்திய நாட்டின் தலைநகரம் புதுடெல்லி. இந்திய நாட்டின் தலைநகரம் புதுடெல்லி. இந்திய குடியரசுத் தலைவர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்வு செய்யப்படுகிறார்? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இதில் ஒரு முறைன்றது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. இந்திய குடியரசுத் தலைவர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்வு செய்யப்படுகிறார்? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இந்திய குடியரசுத் தலைவரை ஆளுநர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நியமனம் செய்வார்? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இந்திய குடியரசுத் தலைவரை ஆளுநர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நியமனம் செய்வார்? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஒரு மாநிலத்தின் ஆளுநராக வேண்டுமெனில் அவர் எத்தனை வயது நிறைவடைந்திருக்க வேண்டும்? 35 வயது. ஒரு மாநிலத்தின் ஆளுநராக வேண்டுமெனில் அவர் எத்தனை வயது நிறைவடைந்திருக்க வேண்டும்னா 35. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக வேண்டுமெனில் அவர் எத்தனை வயது நிறைவடைந்திருக்க வேண்டும்? 25 வயது. ஒரு மாநிலத்தில் ஆளுநர் 35, முதலமைச்சர் 25. ஒரு மாநிலத்தில் சட்ட மேலவை உறுப்பினர் ஆக வேண்டுமெனில் எத்தனை வயது நிறைவடைந்திருக்க வேண்டும்? 30. ஆளுநருக்கு 35, முதலமைச்சருக்கு 25, சட்ட மேலவை உறுப்பினருக்கு 30 வயது. மாநில நிர்வாகத்தின் தலைவராக இருப்பவர் ஆளுநர். மாநில நிர்வாகத்தின் தலைவராக இருப்பவர் ஆளுநர். மாநில ஆளுநர் யாரை நியமனம் செய்கிறார்? மாநில ஆளுநர் யாரை நியமனம் செய்கிறார்னா மாநில தலைமை வழக்கறிஞர், மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர், மாநில தலைமை தேர்தல் ஆணையர், அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள். இவங்களை எல்லாரும் மாநில ஆளுநர் நியமனம் செய்வர். அரசு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்கள், மாநில தலைமை தேர்தல் ஆணையர், மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர், மாநில தலைமை வழக்கறிஞர். இவர்களெல்லாம் யார் நியமனம் செய்வார்னா மாநில ஆளுநர் நியமனம் செய்வார். மாநில நிர்வாகத்தின் பெயரளவு தலைவர் யாருன்னா ஆளுநர். மாநில நிர்வாகத்தின் பெயரளவு தலைவர் யாருன்னா ஆளுநர். மாநில நிர்வாகத்தின் உண்மையான தலைவர் முதலமைச்சர். பெயரளவு தலைவர் ஆளுநர், உண்மையான தலைவர் முதலமைச்சர்.
அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டமாகவும் யாருக்கு பொறுப்புடையவர்கள்? மாநில சட்டசபைக்கு. அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் யாருக்கு பொறுப்புடையவர்கள்? மாநில சட்டசபைக்கு. அரசாங்கங்கள் எத்தனை அங்கங்களை கொண்டது? அரசாங்கங்கள் எத்தனை அங்கங்களை கொண்டது? 3. என்னென்னா சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமனம் செய்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். மாநில உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர். மாநில உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் மாநில ஆளுநர். நீதிபதியை நியமனம் செய்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாருன்னு கேட்டால் மாநில ஆளுநர். மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் மாநில ஆளுநர். ஜோஹன்னஸ் குட்டர்பெர்க் என்பவரால் அச்சு இயந்திரம் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? 1453. ஜோஹன்னஸ் குட்டர்பெர்க் என்பவரால் அச்சு இயந்திரம் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? 1453. மக்கள் ஆட்சியின் 4வது தூணாக இருப்பது ஊடகங்கள். மக்கள் ஆட்சியின் 4வது தூணாக இருப்பது ஊடகங்கள். அகில இந்திய வானொலி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1936. அகில இந்திய வானொலி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1936. அகில இந்திய வானொலி எப்போது ஆகாசவாணி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1956. அகில இந்திய வானொலி எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1936. அதை ஆகாசவாணி என்று பெயர் மாற்றப்பட்டது எப்போன்னா 1956. மக்களாட்சி என்பது எந்த மொழிச்சொல்? கிரேக்க மொழிச்சொல். மக்களாட்சி என்பது கிரேக்க மொழிச்சொல். மக்களாட்சியில் டெமோஸ் என்பது மக்களை குறிக்கும். மக்களாட்சியில் உள்ள இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். டெமோஸ் என்பது மக்களை குறிக்கும். கிராடோஸ் என்பது அதிகாரம் அல்லது ஆட்சியை குறிக்கும். டெமோஸ் என்பது மக்களை குறிக்கும். கிரோடோஸ் என்பது அதிகாரம் அல்லது ஆட்சியை குறிக்கும். முதல் பெண்கள் பள்ளியில் முதல் பெண் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் சாவித்ரிபாய் பூலே. முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூலே. பெண்களுக்கான முதல் பள்ளியை நிறுவியவர் யார்? சாவித்ரி பூலே. ஜோதிராவ் பூலே எப்போன்னா 1948. பெண்களுக்கான முதல் பள்ளியை நிறுவியது யார்? சாவித்ரி பூலே, ஜோதிராவ் பூலே. 1948. மகளிர் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டால் மகர்ஷி கார்வே. 1916. மகளிர் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டால் மகர்ஷி கார்வே. 1916 பூனேவில் பல்கலைக்கழகம் தொடங்கினார். மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் யாருன்னா சுஷ்மா ஸ்வராஜ். மாநிலத்தின் இளம் வயதில் அமைச்சர் யாருன்னா சுஷ்மா ஸ்வராஜ். அவர் எந்த வயசுலனா 25 வயதாக இருந்தபோதே ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சரானார். சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார்னா சரோஜினி நாயுடு. சுதந்திர இந்தியாவில் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு. ஒருங்கிணைந்த மாகாணங்களின் ஆளுநர்கள் பொறுப்பாளராக ஆனார். ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். 1953 ஐக்கிய நாடுகளின் பொது சபையின் முதல் பெண் தலைவர் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். 1953 இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. 1966
இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் வந்து இந்திரா காந்தி 1966. முதல் பெண் காவல்துறை அதிகாரி யாருன்னா கிரண் பேடி 1972. முதல் பெண் காவல்துறை அதிகாரி வந்து கிரண் பேடி 1972. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் வந்து அன்னை தெரேசா 1979. அமைதிக்கான முதல் நோபல் பரிசு பெற்ற பெண் யாருன்னா அன்னை தெரேசா. எப்போன்னா 1979. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் யாரு அப்படின்னா பச்சேந்திரி பால் 1979. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் யாருன்னா பச்சேந்திரி பால் 1984. புக்கர் பரிசு வென்ற முதல் பெண் அருந்ததி ராய் 1997. புக்கர் பரிசு வென்ற முதல் பெண் யாருன்னா அருந்ததி ராய் 1997. முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னா பிரதிபா பாட்டீல் 2007. முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னா பிரதிபா பாட்டீல் 2007. முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் 2007. மக்களவையில் சபாநாயகர் பதவி வகிக்க முதல் பெண் சபாநாயகர் யாருன்னா மீரா குமார் 2009. மக்களவையில் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யாருன்னா மீரா குமார் 2009. முதல் பெண் குடியரசுத் தலைவர் தான் பிரதிபா பாட்டீல் வந்து 2007. மக்களவையில் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யாருன்னா மீரா குமார் 2009. உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி வந்து மீரா சாஹிப் பாத்திமா பிவி. உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி யாருன்னு கேட்டால் மீரா சாஹிப் பாத்திமா பிவி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்னா அன்னி பெசன்ட். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் வந்து அன்னி பெசன்ட். இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் கிருபாலினி. இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் வந்து கிருபாலினி. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யாருன்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. காஞ்சின் சௌத்ரி பட்டாச்சாரியா. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யார்னா காஞ்சின் சௌத்ரி பட்டாச்சாரியா. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்பு துறை அமைச்சர் யாருன்னா நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர் யாருன்னா நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்பு துறை அமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன். முதல் பெண் நிதி அமைச்சர் யாருன்னா நிர்மலா சீதாராமன். இந்தியாவில் முதல் பெண் பாதுகாப்பு துறை அமைச்சர்னா நிர்மலா சீதாராமன். இந்தியாவில் முதல் பெண் நிதி அமைச்சர் யாருன்னு கேட்டாலையும் நிர்மலா சீதாராமன். 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் கல்வி பெற்றோரின் சதவீதம் வந்து 74.4%. 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் கல்வி பெற்றோரின் சதவீதம் வந்து 74.4%. 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் கல்வியறிவு பெற்றோர்களின் ஆண் பெண் இடைவெளி விகிதம் எவ்வளோன்னு கேட்டால் 16.68%. 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் கல்வி அறிவு எவ்வளவுன்னு கேட்டால் 74.4%. அதே ஆண் பெண் விகிதம் எவ்வளோன்னு கேட்டால் இந்தியாவின் கல்வி அறிவு பெற்ற ஆண் பெண் விகிதம் எவ்வளோன்னு கேட்டால் இடைவெளியோட விகிதம் 16.68. ஏகபோக போட்டி என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? பேராசிரியர் எட்வர்ட் எச். ஏகபோக போட்டி என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? பேராசிரியர் எட்வர்ட் எச். 1933 ஆண்டு ஏகபோக போட்டியின் கோட்பாடு நூலை எழுதியவர் சாம் பர்லின். 1933 ஆண்டு ஏகபோக போட்டியின் கோட்பாடு நூலை எழுதியவர் சாம்
பர்லின். இந்திய நாடாளுமன்றத்தின் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1986 அக்டோபர் மாதம். இந்திய நாடாளுமன்றத்தின் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1986 அக்டோபர் மாதம். இந்தியாவின் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? 1986 டிசம்பர் 24. இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? 1986 டிசம்பர் 24. உலக அளவில் சாலை விபத்துகளில் இந்தியா எத்தனை சதவீதம் பங்கு வகிக்கிறது? 10%. உலக அளவில் சாலை விபத்துகளில் இந்தியா எத்தனை சதவீதம் பங்கு வகித்துள்ளது? 10%. இந்தியாவில் சாலை பாதுகாப்பு சட்டம் எப்போது பாராளுமன்றத்தால் ஏற்படுத்தப்பட்டது? 1988. இந்தியாவில் சாலை பாதுகாப்பு சட்டம் எப்போது பாராளுமன்றத்தால் ஏற்படுத்தப்பட்டது? 1988. இந்தியாவில் சாலை பாதுகாப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னா 1989. இந்தியாவின் சாலை பாதுகாப்பு சட்டம் எப்போது ஏற்படுத்துச்சுன்னா 1988. அது எப்போது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1989. வாகனத்தின் செயல்பாட்டை கண்காணிக்கவும் வாகனம் தற்பொழுது எங்கு உள்ளது என்பதை கண்காணிக்கவும் வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ள கருவியின் பெயர் ரக்ஷா. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. வாகனத்தின் செயல்பாட்டை கண்காணிக்கவும் வாகனம் தற்பொழுது எங்கு உள்ளது என்பதை கண்காணிக்கவும் வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ள கருவியின் பெயர் ரக்ஷா. இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் 20 பிப்ரவரி 1997. இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் 20 பிப்ரவரி 1997. ஆயுள் காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் இந்தியாவின் மேம்பாட்டு ஆணையம் 1956 செப்டம்பர் 1. ஆயுள் காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் இந்தியாவின் மேம்பாட்டு ஆணையம் 1956 செப்டம்பர் 1. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னா 1986 நவம்பர் மாதம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போன்னா 1986. அது நாடாளுமன்றத்தில் எப்போ நிறைவேற்றப்பட்டதுன்னா 1986 நவம்பர் மாதம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? 1986 டிசம்பர் 24. எப்போ நிறைவேற்றதுன்னா 1986 நவம்பர் மாதம். எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1986 டிசம்பர் 24. புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது? 2019 ஆகஸ்ட் மாதம். புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது? 2019 ஆகஸ்ட் மாதம். எத்தனை வகை நுகர்வோர் உரிமைகள் உள்ளன? 8. எத்தனை வகை நுகர்வோர் உரிமைகள் உள்ளது? 8. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நுகர்வோர் மகா சாசனம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நுகர்வோர் மகா சாசனம். மத்திய நுகர்வோர் ஆணையத்தின் பணி 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்க முயல்கிறது. மத்திய நுகர்வோர் ஆணையத்தின் பணி 1 கோடி ரூபாய்க்கு அதிகமான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்க முயல்கிறது. மாநில நுகர்வோர் ஆணையத்தின் பணி 1 கோடி ரூபாய்க்கும் குறைவான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்க முயல்கிறது. மத்திய நுகர்வோர்னா 1 கோடி ரூபாய்க்கும் மேலே, மாநில நுகர்வோர்னா 1 கோடி ரூபாய்க்கும் குறைவா. மாவட்ட நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையத்தின் பணி 20 லட்சம் மதிப்பு மிக்க அளவிலான குறைகளை தீர்க்கும். மாவட்ட நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையத்தின் பணி என்னன்னா 20 லட்சம் மதிப்பு மிக்க அளவிலான குறைகளை தீர்க்கும். அதே 20 லட்சம் மதிப்புக்கும் அதிகமாக இருக்கிறது எதுனா எந்த குறைகளை தீர்க்கிறது எதுன்னு கேட்டால் மாநில நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையத்தின் பணி. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் நீதிமன்றம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 1988.
தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் நீதிமன்றம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 1988. தேசிய நுகர்வோர் நீதிமன்றத்தின் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. தேசிய நுகர்வோர் நீதிமன்றத்தின் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. சட்ட அளவீட்டு சட்டம் 2009. சட்ட அளவீட்டு சட்டம் 2009. இந்திய தர நிர்ணய பணிகள் 1986. இந்திய தர நிர்ணய பணிகள் 1986. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. சட்ட அளவீட்டு சட்டம் 2009. இந்திய தர நிர்ணய பணிகள் 1986. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. கரும்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்கள் சட்டம் 1980. கரும்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்களின் சட்டம் 1980. தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் எப்போது நிறைவேற்றப்பட்டது? 2005 அக்டோபர் 12. தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? 2005 அக்டோபர் 12. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அறிமுகம் செய்த முதல் நாடு ஸ்வீடன். தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அறிமுகம் செய்த முதல் நாடு ஸ்வீடன். தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அறிமுகம் செய்த முதல் இந்திய மாநிலம் தமிழகம். முதல் நாடு ஸ்வீடன். முதல் இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழகம். தகவல் அறியும் உரிமை என்பது பாராளுமன்றத்தின் சட்டமாக்கப்பட்டது. அது ஒரு அடிப்படை உரிமை. தகவல் அறியும் உரிமை என்பது பாராளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டது. அது ஒரு அடிப்படை உரிமை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அறிமுகம் செய்த நாடு ஸ்வீடன். தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அறிமுகம் செய்த முதல் இந்திய மாநிலம் எதுனா தமிழகம். தகவல் அறியும் உரிமை என்பது பாராளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டது. அது ஒரு அடிப்படை உரிமை. நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு எத்தனை அங்கங்களை கொண்டது? 3 அங்கங்களை கொண்டது. நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு எத்தனை அங்கங்களை கொண்டது? 3. தொழில் சார்ந்த நுகர்வோர் பொருட்களின் மீது இந்திய தரக் குறியீடு BSI முத்திரை பொறிக்கப்பட்டிருக்கும். தொழில் சார்ந்த நுகர்வோர் பொருட்களின் மீது இந்திய தரக் குறியீடு எதுன்னு கேட்டால் BSI முத்திரை பொறிக்கப்பட்டு இருக்கும். விவசாயம் சார்ந்த பொருட்களின் மீது எந்த வகையான முத்திரை பொறிக்கப்பட்டிருக்கும்? அக்மார்க் முத்திரை. தொழில் சார்ந்த பொருட்களின் மீது எந்த வகையான முத்திரைனா BSI. அதே விவசாயம் சார்ந்த பொருட்களின் மீது எந்த வகையான முத்திரை பொறிக்கப்பட்டிருக்குன்னா அக்மார்க் முத்திரை. பொருட்களின் தரத்தை கண்டறியும் உலகத்தர அமைப்பான ISO எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? ஜெனீவா. பொருட்களின் தரத்தை கண்டறியும் உலகத்தர அமைப்பான ISO எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? ஜெனீவா. பொருட்களின் தரத்தை கண்டறியும் உலகத்தர அமைப்பான ISO எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1947. பொருட்களின் தரத்தை கண்டறியும் உலகத்தர அமைப்பான ISO எங்கே ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஜெனீவா. அது எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1947. உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட உலக தரத்தை அறிந்து கொள்ள உருவாக்கப்பட்ட நிறுவனம் கோடெக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன். உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட உலக தரத்தை அறிந்து கொள்ள உருவாக்கப்பட்ட நிறுவனம் கோடெக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன். உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட உலக தரத்தை அறிந்து கொள்ள உருவாக்கப்பட்ட நிறுவனம் கோடெக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன் எப்போது நிறுவப்பட்டதுன்னா 1963. உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட உலக தரத்தை அறிந்து கொள்ள உருவாக்கப்பட்ட நிறுவனம் கோடெக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன். அது எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 1963. கோடெக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன் எந்த நிறுவனத்தால் ஏற்படுத்தப்பட்டது? உலக வேளாண் துறை நிறுவனம் FAO + உலக சுகாதாரத்துறை நிறுவனம் WHO. உலக வேளாண் துறை நிறுவனம் + உலக சுகாதாரத்துறை நிறுவனம். கோடான்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன் எந்த இடத்தில் நிறுவப்பட்டுள்ளது? இத்தாலி நாட்டில் உள்ள ரோம் நகர்.
கோடன் அலிமெண்டேஷன் கமிஷன் எந்த இடத்தில் நிறுவப்பட்டுள்ளது? இத்தாலி நாட்டில் உள்ள ரோம் நகர். தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் 24. உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15. தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் 24. உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15. நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை யார்னா? ரஃபேல் நாடார். நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை ரஃபேல் நாடார். இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது வந்துச்சுன்னா 1986. இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. நுகர்வோர் அப்படின்னா மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது. நுகர்வோர்னா மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது. தமிழ்நாடு நுகர்வோர்களுக்கு எதன் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது? தமிழ்நாடு நுகர்வோர் கவசம் எனும் இதழின் மூலம். தமிழ்நாடு நுகர்வோர்களுக்கு எதன் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறதுனா தமிழ்நாடு நுகர்வோர் கவசம் எனும் இதழின் மூலம். நுகர்வோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களில் ஒன்று வர்த்தக கண்காட்சி. நுகர்வோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களில் ஒன்று வர்த்தக கண்காட்சி.